குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட காமர்ஸ் எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க 12th. ஸோ 12th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாப்பா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரொம்ப என்னென்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணி மேக்ஸ் தான் டஃப் ப்ரோ, நான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண ஓரளவுக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, புக் பேக் 1 மார்க்ஸும் ஃபுல்லாக படிச்சிருப்போம் ஓகேங்களா. இது நான் தான் சொல்கிறேன்னு இல்லை, உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்றவங்க தயவுசெய்து புக் பேக் 1 மார்க்கு ஃபுல்லாக படிச்சிருங்க. 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 18லேருந்து 17 மார்க் அதை தான் கேட்பாங்க. புக்கின் சைடு கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளூக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நீங்கள் போட்டு வந்துடலாம் ஓகேங்களா, உங்களுக்கு கரெக்டாகலாம். ஆனால் தயவுசெய்து புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஓகேங்களா. 2 மார்க்ஸ் வந்து அடுத்து பார்ப்போம். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. மேட்ரிக்ஸு மோஸ்ட்டாக ஈஸியாக தான் போட்டுருவீங்க. மேட்ரிக்ஸு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, ஸோ அது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்லாம் இருக்கும்ப்பா ஒவ்வொரு சாப்டர்லையும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல ப்ராபபிலிட்டி, மேட்ரிக்ஸு, செக்ஷன் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி ஈஸியான சாப்டர் தவிர்த்து மற்ற சாப்டரில் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் வந்து எடுத்துருப்போம் ஓகேங்களா. அது ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் 5 மார்க்கு அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கவர் ஆகிரும். இது நான் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன்னா, இந்த மேக்ஸ் வந்து பாஸ் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எப்படி பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, எனக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக மார்க் எடுத்தால் போதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். மற்றபடி சென்டம் மெயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இதை பேசிக்காக கவர் பண்ணியிருப்பா. கண்டிப்பாக சொல்கிறேன் மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா. பட் இன்டீரியர் கொஷின்றது கேட்க தான் செய்வேன். இன்டீரியர்னால் புக் இன்சைடு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. பட் நீங்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸில் 90க்கு 50+ இல்லை 60+ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் நான் 90 அவுட் ஆஃப் 90 எய்ம் பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உள்ளே இறங்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக கொஞ்சம் படித்து தான் ஆகணும் ஓகேங்களா. பட் எனக்கு அந்தளவுக்கு நான் மேக்ஸு நல்ல டீசெண்டான மார்க் எடுத்து பாஸ் பண்ணணுன்னா தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ண போதும். ரொம்ப ப்ரெஷராகி வெக்ஸாயிலாம் இருக்காதீங்க ஓகேங்களா. காமர்ஸுக்கு பற்றி நான் தெளிவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக புக் பேக் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நான் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.